This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற இந்த கோடை காலத்து வெயிலுக்கு சுத்தமாக நம்மளுக்கு காற்றே வர மாட்டேங்குது. அதனால் நம்ம புதுசாக ஒரு ஃபேன் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த புது ஃபேன். இது கிராம்ப்டன் கம்பெனி. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை ஓப்பன் பண்ணி இதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பாக்ஸில் நமக்கு பேக் பண்ணி வரும் பக்காவாக. தான் இந்த ஹெட்டு எல்லாம் தனித்தனியாக வச்சுக்குவோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம ரெக்கையை பூரா உள்ள ஸ்க்ரூவை பூரா கலட்டிட்டு இந்த ஃபேனுக்கு வர 3 ரெக்கையுமே நம்ம தனித்தனியாக இருக்கும் எல்லாத்தையும் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கலட்டுறீங்க பாருங்கள். அந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு அந்த ஸ்க்ரூவுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பான முறையில் ஏற்றி விட்டுறணும். இந்த ஃபேன் நீங்கள் மாட்டும் போது கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு ரெக்கைக்கு 2 வாசல் வரும். கண்டிப்பான முறையில் ஏற்றிடணும். எதனால் அந்த வாசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி வந்துருக்கும். அந்த ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்கனால அந்த வாசரில் நம்ம இந்த ரெக்கையோட மாட்டும் போது இந்த ரெக்கை கலண்டு விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வாசர் நம்ம கொடுத்துருக்காங்க. இது கிராம்ப்டன் கம்பெனி. சூப்பராக இருக்கும். ஃபேன்லேயே ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கம்பெனி தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2100 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது என்னோடய வீட்டுக்கு தான் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். கரெக்டாக வச்சு ரெக்கையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கரெக்டான முறையில் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். ஏன்னா பல முறை நானே தப்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆர்வக்கோளாறில் மாட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெக்கையை தலைகளை திருப்பி வச்சு மாட்டிடுவேன். அதனால் கொஞ்சம் என்னதான் நான் டெக்னீஷியன் ஃபீல்டில் இருந்தாலும் மறதின்றது சில பேருக்கு நிறையா வரும். எனக்கு அது ரொம்பவே நிறையா இருக்குது. அப்புறம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறனால நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா திருப்புளி இல்லாத காரணத்தினால கட்டிங் டயரை வச்சு நான் பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறேன். ஏன்னா இது எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் மாட்ட போனேன். அப்போ என்கிட்ட திருப்புளி இல்லாதனால என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் வேலை பார்த்துருக்கேன். சில இடங்களில் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வேலை பார்த்துக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதுக்காக எல்லா நட்டையும் லூஸ் ஆகிக்கிறக்கூடாது. ஃபுல் டைட்டை வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துடணும். நல்லா ஃபுல் டைட்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக சுற்றும் போது ரெக்கை கலண்டு பிடுங்கி வந்துடக்கூடாது. 3வது ரெக்கையை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லென்த்தாக வரனால நான் கொஞ்சம் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால காட்ட முடியலை. வாங்க நான் இப்போ இதை மாட்டி இதை ரன் பண்ணுறதை உங்களுக்கு வேணால் காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா மாட்டிடுவோம். மாட்டியாச்சு. ஃபேன் பார்த்திங்கன்னா நல்லா பிரமாதமாக சுற்றுது, நல்லா ஸ்பீடாக சுற்றுது. காற்று ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோன்னு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.